இரவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று நன்னாள், பொன்னாள், நம் பாதுகாவலரின் கொடியேற்ற புனித நாள். இறைவன் கடந்த ஆண்டு முழுவதும் நம் புனித சவேரியார்கள் வழியாக காத்து இருந்த கருணைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்னாளில் நம் உள்ளங்களை இறைவனை நோக்கி எழுப்புவோம். நம் வாழ்வு செயல் அனைத்தும் இறைவனிடம் ஒப்புவிப்போம். வரும் நாட்களில் இறைவன் நம் புனித சவேரியார் வழியாக நம்மையும் நாம் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் நல்ல சுகத்தையும் தந்து காத்திடவும் இப்பலியில் இறைவனை அருள் வேண்டி கலந்து செபிக்கும் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதித்து எல்லா நலன்களிலும் வரங்களாலும் நம்மை நிரப்பி மகிழ்வோடு வாழ அருள் வேண்டி தூய பலியில் இணைவோம். சபையாரின் அன்புமிகு மக்களை, விண்வெளி பாதுகாப்பு சபையார்களையே வருடாம் திருவிழாவில் நாம் ஒவ்வொருவரும் கொடியேற்றி சிறப்பாக தொடங்குகிறோம். இன்று வருடாம் திருவிழா திருப்பணியானது சபையார் நகரிலே மக்கள் அனைவருடைய உடனுக்குடன் நலனுக்காகவும், குடும்ப தலைவருடைய திருவளர்ச்சிக்காகவும், கோயில் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதனால் இறைவன் சபையார் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியிலே பக்தியுடன் கொண்டாடுவோம். திருப்பணி ஒப்புக் கொடுக்க நாம் எதிர்ப்பு பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ராஜி சகரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டு இணைந்த மக்களை உமால் இருந்து கொண்டீரே. அதனால் அவருடைய உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அறியாமத்தால் பற்றி எறியவும் அவை மக்கள் பெருகி வளர்வதை கண்டு எங்கும் அறிந்திருக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணை போல் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்கடித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவனின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, உன் முளைகளை உறுதிப்படுத்து, வலப்புறமும் இடப்புறமும் நீ பிரிந்து பரவுவாய். உன் வழிமரப்பினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கிக் கொள்வர், பாழடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேற்றப்படுவர். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெற்றி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய், உன் கைமையின் இழிநிலையை நீ நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடிப்பொழுதே நான் உன்னை கைவிட மாட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்று உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாட்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீதும் சீற்றம் அடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலைசாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலைசாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Amen.
அவருக்காக ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளர்களும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 முடிய வசனங்கள். யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என் பேர் கொண்ட ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆகவே அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத் கருவுரை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவராயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவு முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூக்கம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுப்பிடிக்கு போட்ட போது அது செக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூக்கம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டுடைய தூதர் ஒருவர் தூவத் பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதே, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவே. என் மகிழ்ந்து வேறு வழியை கொள்வேன். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராக இருப்பார். ராஜ்ய மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்கள் பலரை தன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திருப்பி வரச் செய்வார். எலியாவின் உடற்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உடம்புக்கு போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயுதம் செய்வார் என்றார். செக்கரியா பாடல்கிறார். இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதனுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்று என்றார். அதற்கு வாழ்ந்தது அவரிடம், நான் கேப்ரியல், கடவுளின் திருமணம் இருப்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், புதிய காலத்தில் நிறைவேற இருக்கும்படி வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. அதனால் அவர் நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராக இருப்பீர். உமால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் கால தாக்குவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். அதனால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சத்தே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதம் அளவும் பிறகு கண்ணீர் படாதிருந்தார்.
மக்களுக்கு கிடைக்கிற நிகழ்ச்சி நீக்க ஆண்டவரின் மீது அன்பு வந்து இந்த ஆண்டில் இவ்வாறு செய்திருக்கிறார் என்று தமக்கு சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாக்கினால் பார்க்கிறோம். சபேரியாரின் அன்பு தேவர்களே, இந்தியாவின் பாதுகாவலர் புனித சபேரியா, தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித சபேரியா, நம்முடைய சபரியார் நகரின் பாதுகாவலர் புனித சபேரியா என்று நம்முடைய பாதுகாவலர் புனித சபையுடைய 1ஆம் திருவிழாவை சிறப்பு சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே புனித சபேரியா நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித மரியா இஞ்ஞாசியா ராணுவ அதிகாரியாக இருக்கிறார். போரிலே துண்டடிப்பட்டு அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றார். சேர்க்கப்படுகிற பொழுது அவர் பொழுதுபோக்கிற்காக பல செய்தித்தாள்களை பத்திரிகைகளை கேட்கிறார். அவ்வாறு கேட்கிற பொழுது அவருக்கு மருத்துவமனையிலே திரும்பி புரியவும் புனிதருடைய வரலாறு வாசிக்க கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த இஞ்ஞாசியா வாழ்க்கை மாற்ற பெற்றது. இறையாட்சி வீரன் இனிகமாக இஞ்ஞாசியா உருவருகின்றார். அவர் பேரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு வருகின்றார். நம்முடைய சபேரியாரும் அதே பல்கலைக்கழகத்திலே அவர் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சபேரியாருடைய குறிக்கோள் லட்சியம் உலக புகழ்பெற்ற பேராசிரியராக மாற வேண்டும். அதற்காக பேரிஸ் பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும், படித்து பட்டம் பெற வேண்டும். இதன் வழியாக இந்த உலகத்தை வெற்றி காட்ட வேண்டும் என்று புனித சபேரியா லட்சியத்தோடு அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இஞ்ஞாசியா அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் இறை வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஒரு உலகம் எல்லாம் நல்லாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாக்கி வந்தார். அது பற்றி என்ன இறை வார்த்தை அவர் முதலாவதாக கேட்கிற பொழுது அவர் கண்டு கொள்ளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும் போதெல்லாம் இதே இறை வார்த்தையை அங்கே இஞ்ஞாசியா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இந்த இறை வார்த்தை நம்முடைய சபையுடைய இதயத்தை தொட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார். அந்த இறை வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்தார். அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. இந்த உலகம் நிலையற்றது, உலக வாழ்க்கை நிலையற்றது, உலக மனிதர்கள் நிலையற்றவர்கள், உலக பொருட்கள் நிலையற்றது, வட்ட பதவிகள் நிலையற்றது. ஆனால் நிலையானது எது? அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்த புனித சபேரியா இஞ்ஞாசியா தோற்றுவித்த சேச சபையிலே அவர் சேருகின்றார். 3 மாதமாக அவர் தன்னை தயாரிக்கின்றார். தயாரித்து அங்கே திருப்பணி நிறைவேற்றுகிறார். இப்பொழுது இஞ்ஞாசியாருடைய சபையானது உலகெங்கும் நற்செய்தி அறிவிப்பதற்காக திருத்தந்தை அவர்களை கேட்டுக் கொள்கின்றார். கீழ்த்திசை நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதற்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்ட அருத்தந்தையர்களால் வர முடியவில்லை. இப்பொழுது இஞ்ஞாசியா நம்முடைய சகோதரியாரையும் அருத்தந்தை ராயப்பரையும் அவர் கேட்கின்றார். அவர்கள் உடனடியாக மறுப்பு சொன்னார்கள். முக்கால் கவசனை எடுத்துக்கொண்டு அங்கேயும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கப்பலிலே பயணம் செய்ய புறப்படுகின்றார்கள். நம்முடைய சகோதரியாக திரும்பியிருக்கிறார். உண்மைதான் இந்த ஆண்டு நாம் பார்க்கிறோம். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரை கோபாவிலே நம்முடைய அடியா உடல் பெற்ற சபையாருடைய உடலானது மக்களின் வழக்கத்திற்காக, பார்வைக்காக, தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றும் நம்முடைய சபேரியா அடியா உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கோபாவத்தில் இறங்கிய நம்முடைய சபேரியா அங்கே உலகிற அழித்து போன கத்தோலிக்க திருச்சபையை கட்டி எழுப்புகின்றார். கோபாவிலிருந்து நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்டத்திற்கு வருகின்றார், தமிழகத்திற்கு வருகின்றார். அவர் வேறுபாடுகளை துவங்கி நம்முடைய
கொடுக்கின்றார். அதன் பின்பு தூத்துக்குடி வருகின்றார். அதன் பின்பு புன்னக்காயில் வருகின்றார். பழையக்காயில் வருகின்றார். பழையக்காயிலே ஒரு பிரசவப்படியால் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு அங்கே சுகப்பிரசவத்தை கொடுக்கின்றார். அதுபடியாக இன்றும் அங்கே அந்த நேர்வுக்கும் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே பரிபூரண மாதா என்று அனைவர்கள் பாதுகாப்பியாக வைத்திருக்கின்றார்கள். புன்னக்காயிலே அங்கே அவர் தங்கியிருந்து நற்செய்தி பணியாற்றுகிறார். அதன் பின்பு மணப்பாட்டு வருகின்றார். மணப்பாட்டினை பார்க்கிறோம். இன்னும் குகை, அந்த குகையிலே அவர் தங்கியிருந்து தன்னுடைய நற்செய்தி பணியாற்றுகின்றார். அங்கிருந்து நம்முடைய கருண குடியிருப்புக்கு வருகின்றார், தங்கியிருக்கின்றார், அன்னையை வழிபடுகின்றார். அவ்வாறு செய்கிற பொழுது அங்கும் ஒரு இளைஞருக்கு அவர் உயிர்ப்பிச்சு கொடுக்கின்றார். இன்னும் பார்க்கிறோம் கொம்புத்துறை முடிய போற அந்த திருத்தலத்தை பார்க்கிற பொழுது அங்கும் அவர் நிறைவாக ஒரு கிணறானது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த புனித சென்னைகள் எல்லாம் நன்மைகளையும் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்தவர். இவருடைய பணி எப்படிப்பட்ட பணியாக இருந்தது? கால்வழியாக நடந்து சென்று இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றிய ஒரு புனிதர். எனவேதான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய இவருக்கு நம்முடைய மொழி தெரியுமா? இவருக்கு நம்முடைய உணவு பிடித்திருக்குமா? இவருக்கு நம்முடைய தமிழக சூழ்நிலைகள் பிடித்திருக்குமா? ஆனால் இவருடைய ஒரே குறிக்கோள் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் ஒவ்வொரு குறித்தும் செல்கிற பொழுது சிலுவையை தன் கையிலே வைத்துக் கொள்கின்றார். ஒரு பக்கம் மணியை கையில் வைத்து அணிகின்றார். மணி ஓசை கேட்கிற பொழுது முதலாவதாக சிறுவர்களும் சிறுமியர்களும் அவர்கள் ஓடி செல்கிறார்கள். அவர்களுக்கு அவர் ஞான உபதேசம் கற்றுக் கொடுக்கிறார். அதன் பின்பு அந்த சிறுவர்களும் சிறுமியர்களும் அதை பெற்றோர்களை அழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஞான உபதேசம் கொடுக்கின்றார். இன்று நாம் சொல்கின்ற வன்மை வரைக்கல்வி, இன்று நாம் கற்றுக் கொடுக்கிற ஞான வரைக்கல்வி, இவைகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் நம்முடைய ஞான தகப்பன் புனித சவேரியா. ஆகவே நற்செய்தி அறிவித்த இவர் அவர்களுக்கு திருமணம் கொடுக்கின்றார். எனவேதான் இன்று நாம் அனைவரும் சபையினுடைய நம்முடைய ஞான தகப்பனுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு திருமணம் கொடுத்தவர், நமக்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய ஞான தகப்பன் புனித சவேரியா. எனவே நாம் ஒவ்வொருவரும் சபையத்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலே பெருமை அடைகின்றோம். ஆகவே இந்த சவேரியா புனித இந்தியாவுக்கு கைப்பட எழுதுகிற கடிதத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் இந்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று வளர்ந்து கையாளது வாரம் கொண்டது போல வளர்த்து போய்விட்டார்கள். நாட்டுடைய மொழியிலே இந்த ஞானஸ்தான வாய்ப்பாட்டை சொல்லி என்னுடைய நாடு வளர்த்து போய்விட்டது என்று தெளிவாக அவர் கருத்து எழுதுகின்றார். அவர்களுடைய சமூகத்தை பாதுகாப்பில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதிக உணவை கொண்ட இந்த சபையாரை போல நாமும் நம்முடைய செயல் வாழ்க்கையில் தூய்மையாளர்களாக மாற வேண்டும். நாமும் இந்த சபையாரை போல இயேசு பற்றி நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். நாமும் இந்த சபையாரை போல இயேசுவின் சாட்சிகளாக இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது போல நாமும் மாற வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஞான தகப்பன் நம்முடைய பாதுகாவலர் திரு சகோதரியா அழைப்பாக விடுக்கிறார். ஆகவே நாமும் நற்செய்தி அறிவிப்பின் தூதுவர்களாக மாறுவோம். இயேசு பற்றி நற்செய்தியை நம்முடைய சொல்லால் செயலால் வாழ்க்கையால் பிறருக்கு அறிவிப்போம். அதுபடியாக இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். நாமும் நிறைவான வாழ்வை புரிந்து கொள்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இன்னும் ஒரு பணியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் கொண்டாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாச கொண்டாடிக்காக எழுந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, இறைவனின் அன்பும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கே வந்தாலும் கூடி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு இந்த வீட்டிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை நோக்கி உருக்கமாக கொண்டாடுவோம். Amen.
நினைவாக கௌரவமாக பெற்றாடுவோம். திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் மந்திரி மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுகள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். நினைக்கின்ற காரியம் ஒவ்வொன்றையும் நடத்தி தரும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். உடைய நம்பிக்கையாக நிர்ணயிக்கிற எளிய கொண்டாட்டத்தை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்திருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் நன்றியாக இறைவனுக்கு ஏற்றாகும்படி மன்றாடுங்கள். அன்பே ஒரு ஆண்டவரே, காந்தி சபையாருடைய திருவிழாவிலே நான் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அனுபவி சேர்த்தார்கள். அது மனத்தை மீட்கும் ஆர்வத்தினார் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். நாங்கள் அவர் செய்தி பயண முறையில் சார்ந்து கொண்டிருந்தது. என் சகோதர சகோதரியோடு உணவு ஆர்வலன் வென்று வருவோமாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவர். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் காந்தி சபரியாரி வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை எந்த புதிய ஆற்றலுடன் வளர்ந்தவர்களை உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடியாளமாக எங்களுக்கு அளித்தீர்கள். எங்கள் தாய் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்க்கை புதிய முயற்சி எழுப்பும்படியாக கீழ நாடுகள் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு
நமக்கு சார்ந்து பகர எங்களுக்கு துணைவை தருகிறார்கள். இடைவிடா இறைவேண்டல்கள் நம் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிறுத்தி செய்கின்றன. ஆகவே இறைவா, வாழ்ந்தோடு புரிந்து அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலால் பாடுவதாவது. இவ்வாறு உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவர் இதிலிருந்து பெற்று முன்னோர்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்கள் இரவு விருந்தை அனுப்பிய பின் இல்லத்தையும் எடுத்து நீண்டு வந்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவர் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்படுகிறார். நின்று வகுப்புரியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கு மக்கு நன்றி செலுத்துகிறார். மேலும் கிறிஸ்துவின் குடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொடுக்கங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை ஆமையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் அருகில் இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயுள் சீவனந்தோனி, எல்லா இளைஞராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். அன்பா, இந்த நாளிலே உங்களை பாதுகாவலர் சபையினருடைய 1ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருப்பதியை கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் மக்கள் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் தான், குடும்ப தலைவர்களுக்கு உணர்ச்சியும் தான், உலகில் கல்வி செலுத்தித்தான்,
இளைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசீர்வதித்தார்கள். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் புனித சபையார் வழியாக இழுத்து செய்து காட்டும். உயிர் தெரிந்திருப்புடன் திருவள்ளுவர் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக முடியேற்ற அனைவர் மீண்டும் இறக்கமாகிடும். கடவுளை கணித்தாயான புனித மரியா அவரை கணவரான புனித புனித திருத்தூதர்கள் இந்த உலகில் புகுந்தவராயிருந்த புனித அனைவருடன் தங்களை வாழ்வில் பங்குகளும் நிறைவேற்றி உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுக்கு வழியேற்று மதமன்ற உண்மை மன்றாடுகிறோம். இவன் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றின்றி எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். அமைதியை கனிவுட தருட உமை மன்றாடுகிறோம். உதிரங்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இருபத்திற்கு பெருமத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இருப்பதாக வாழ்த்துக்களை மேற்கொண்டு கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை பூக்குகின்றனர். ஒரு சந்ததியை போல ஒவ்வொருவர்
சொல்லால் செயலால் வாழ்க்கையால் இயேசு பற்றிய நற்செய்தியை பிறகு பரிசாற்றுங்கள். இயேசுவின் சாட்சிகளாக வாருங்கள் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இன்று நம்முடைய பாதுகாப்புடன் சகோதரர்களையும் திருவிழாவை நாம் ஒருவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருப்பதி புனிதவுடனே புனிதமிக்கு அதனுடைய சப்பர பகுதி நடைபெறும். அதன் பின்பு புனித சபையுடைய திருப்பதி ஏற்றம் சிறப்பாக நடைபெறும். எனவே நடைபெறும் அந்த சிறப்பு செய்யும்படியும் சபையுடைய அற்புதங்களை மரங்களை விரிவாக கொண்டு செல்லும்படியும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். கொடியேற்ற புனிதவுடனே உங்களுக்காக சுவையான இனிப்பு பொங்கல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பிடித்து செல்ல வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளை மாலை 6:45 மணிக்கு ஜெபமாலையும் அதை தொடர்ந்து 2ஆம் திருவிழா திருப்பலியும் சிறப்பாக நடைபெறும். எனவே அனைவரும் வருகை சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பொது நன்மை பெறக்கூடிய சிறுவர்கள் சிறுமியர்கள் உடனடியாக பங்கு தந்தையிடம் தம்முடைய பெயர்களை பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பொது நன்மை பெறக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் தம்முடைய பெயர்களை பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளிலிருந்து அவர்களுக்கு பொது நன்மை பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களுக்கு எளிதில் சொல்வதை உங்களில் கூறுங்கள், காதோடு காதாக கேட்பதை வீட்டு மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்று ஆண்டவர். ஜெபிப்போமா. அன்பே ஒரு காலம் ஆண்டவரை காந்தி சகரியா மனமேட்டு மார்க்கத்தால் பற்றி எறியலானார். உட்கொண்டது திருமண காற்றலா உள்ளத்தில் அவர்களுக்கு பற்றியவே செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. வாழ்வோம் திருப்பதி நிறைவேற்று.
சொல்லுங்க. புகழுக்குரிய தூய அன்னைக்கு எல்லா புகழையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் ஆண்டோட பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணை மண்ணை படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பில் சகோதரருடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கக்கூடிய இந்த கொடியை நிறைவாக ஆசீர்வதித்தருளும், புனிதப்படுத்தியருளும். இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல உள்ளங்களும் உள்ளங்கள் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமண் இயேசுவின் தூய இதயத்தை மடியாளின் தாய்மாகிய புனித கன்னிமரியாளை இப்படி சபரியார் பாதுகாவலர் புனித சபரியாரின் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரி பின்பற்றி உகந்தவர்கள் ஆவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்று தந்தையரைவா, இந்த நாளிலே இன்றைய சபரியார் நகர் பாதுகாவலர் சபையினுடைய 5ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே 3ஆம் திருவிழாவின் சிறப்பு நிகழ்வான இந்த கொடியேற்ற நிகழ்விலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த திருக்கொடியினை நிறைவாக ஆசீர்வதியும்.
இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இந்த உள்ளங்களும் உண்மை நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நம்ம நாட்கள் 10 நாட்களும் நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி பெறவும் எங்களுடைய சகோதரருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டிய வரத்தை தந்திருந்தோம். சகரியாரை எங்களில் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு நிறைய பாதுகாப்பாக இருக்கும். எந்த வித தீய சக்திகளின் ஆதிக்கம் சாத்தான் கெடுபிடி